இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தூய்மையை குறித்து பேசினவங்க பள்ளியினுடைய தூய்மையை குறித்து பேசினாங்க. நம்முடைய வீட்டினுடைய முற்றம் இருக்கு இல்லையா, அது தூய்மையாக இருக்கணும். ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்னல்லாஹ நதீஃபுன் யுஹிப்புன் நதாஃபா, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை விரும்புகிறான். ஜவாதுன் யுஹிப்புல் ஜவாத, அவன் கொடைவல்லல், நீங்கள் கொடை கொடுப்பதை விரும்புகிறான். ஃபனல்லிஃபு அஃப்னியதகும், உங்களுடைய வீட்டு முற்றங்களை சுத்தமாக வையுங்கள். வலா தஷப்பஹு பில் யஹூத், யூதர்களுக்கு ஒப்பா இருக்காதீங்க. அந்த காலத்தில் யூதர்கள்ட்ட சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு, நீங்க சுத்தமா வைங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மாற்றமா இருக்கிறோம், அவங்கள்ட்ட சுத்தம் இருக்குது, முஸ்லீம்கள்லாம் சுத்தம் இல்லை. நாம குப்பையை தூக்கி எங்கனாலும் போடுறோம், அது ரோட்டிலையும் போடுறோம், வீதியிலையும் போடுறோம், சுத்தத்தை பேண்டதில்லை. வீட்டை சுற்றி உள்ள இடங்களை நல்லிஃபு அஃப்னியத்தக்கம், வீடுகளை சுத்தமா வையுங்கள், அதன் மூலம் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுத்தத்தை பேணுவாங்க. பால் குடிச்சாங்கன்னு சொன்னா வாயை கழுவுவாங்க, கழுவிட்டு பள்ளிக்கு வருவாங்க. சொல்லுவாங்க, பாலில் கொழுப்பு இருக்குது. ஹதீஸ்ல ஒரு ஷரிப லபனன், பால் குடிச்சாங்க, ஃபமத்மவ, பால் குடிச்சிட்டு வாயை கொப்பளிச்சாங்க. காரணம் கேட்ட போது இன்னலஹு தசமன், அதுல கொழுப்பு இருக்குது. பாலை குடிச்சிட்டு அப்படியே யார்ட்டையாவது பேசினா சில நேரங்களில் அதுல கூட துர்நாற்றம் வரலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர்களுக்கு வராது, நமக்கு சொல்லித் தருவது அவங்களுடைய கடமை. பால் குடித்தா வாயை கொப்பளிப்பாங்க. சுத்தமான பொருள் பால் குடித்து விட்டு அழகான துவா ஓதுவாங்க. அந்த பால் குடித்த பிறகு வாய் கொப்பளிச்சாங்கன்னு சொன்னா, பீடி சிகரெட் குடிச்சிட்டு வாய் கொப்பளிக்காம, அதுக்கு முதல்ல அதுவே மக்ரூஹ். அது சிலர் ஹராமுன்னு சொல்லுவாங்க, சிலர் மக்ரூஹ்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்துக்கு போகல, அந்த பழக்கத்தை விடணும். அப்ப அந்த மாதிரியான புகையிலை, பீடி சிகரெட்டுக்கு பிறகு வாயை கொப்பளிக்காம எப்படி அடுத்தவங்கள்ட்ட போய் பேச முடியுது?